இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. பட்டுச்சா? நல்லாவே. இன்னைக்கு நான் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே கை விட போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே என் கையை விட்டேன்னா என்ன ஆகும்? சரி, நீங்கள் திட்டுறது எனக்கு கேட்குது. ஆப்வியஸ்லி என் கை வெந்து போயிடும். ஆனால் அந்த ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அறிவியல் மேலே என் நம்பிக்கையை போட்டு காத்துப்பா மேலே கீழே போட்டுற போகிறேன். இந்த ஆயிலுக்குள்ளே நான் என் கையை விட போகிறேன். ஸோ என்னுடைய ஃபிங்கர் சிப்ஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் தான் தெரியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதயம் பலவீனமானவங்க, கர்ப்பிணி பெண்கள் அண்ட் குழந்தைங்க இந்த வீடியோவில் வர ஸ்டன்ட்ஸை யாரும் வீட்டில் முயற்சி பண்ணி பார்க்க வேணாம். ஏன்னா நாங்களே ப்ராப்பரான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What's cooking there? What's cooking there? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த எண்ணெயுடைய டெம்பரேச்சர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு தெர்மோமீட்டர் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த தெர்மோமீட்டர் இதுக்குள்ளே விட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். 250. அப்பா, அப்ராக்ஸ் 250 டிகிரி செல்சியஸ் இருக்குது இந்த எண்ணெயோடைய டெம்பரேச்சர். நான் ஏபாத்து வேட்டிக்கிட்டு அடைக்கலாம். அதுக்காக தான் அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அப்பளத்தை இதுக்குள்ளே போடுறேன். போட்டால் அது புரியுதா இல்லையாங்கிறத நீங்களே பார்க்க போகிறீங்க. ஸோ ஹியர் வி கோ. 1 2 3. அண்டவரே, நல்ல டெம்பரேச்சர் இருக்குங்க, பார்த்தாலே தெரியுது. இந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே என் கையை விட்டா என் கை என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஜென்ரல் ஐடியாக்காக நான் ஒரு பீஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சிக்கனை முதல்ல இதுக்குள்ளே போட்டு என்ன ஆகுதுங்கிறத பார்த்துலாம். வெறும் 10 செகண்டுக்கு மட்டும்தான் போட போகிறேன். ரெடி? 1 2 3. 2 அமரேந்திர பாகுபலி. as you can see. ஸோ ஒரு 10 செகண்ட் கொதிக்கிற எண்ணெயில் இருந்த சிக்கனுக்கு இதுதான் கலர் சேஞ்சாக நடந்திருக்கு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த போர்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ரெடியா? ஆஸ் யூ கேன் சி, நான் அந்த டெட்லியான ஸ்டண்ட்டை முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டேன். எந்தவித பாதிப்பும் எனக்கு இல்லை. என்னோட பாய்ஸ் அந்த ஸ்டண்ட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டண்ட்லேருந்து என்னை காப்பாற்றினது இந்த மேஜிக் லோஷன் தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இந்த மேஜிக் லோஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். H2O, சாதாரண தண்ணி. இந்த தண்ணி தான் கொதிக்கிற எண்ணெயிலேருந்து என்னோட விரல்களை காப்பாற்றுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம். என் விரலை வாட்டரில் நினைக்கும் போது இந்த வாட்டர் விரல் மேலே ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆகிக்கும். இப்போது கொதிக்கிற எண்ணெயில் விரலை விடும்போது எண்ணெயில் இருக்கிற ஹீட் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வாட்டர் டக்குன்னு ஸ்டீமாக மாறிடும். இப்போது இந்த ஸ்டீம் வாட்டர் அளவுக்கு வேகமாக ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அதாவது ஸ்டீம் ஒரு புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இந்த ஸ்டீம் என்னோட விரல் அப்புறம் எண்ணெய்க்கு நடுவில் ஒரு இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகும். அதே சமயத்தில் ஹீட் விரலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ளே விரலை நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். அதனால் என்னோட விரல் தப்பிச்சிருச்சு. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் leidenfrost எஃபெக்ட். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் சூடான தோசைக்கல்லில் தண்ணி தெளிக்கும் போது அந்த தண்ணி டான்ஸ் ஆடும். இப்போ நம்ம பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லையும் ஆயிலோட டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தோசைக்கல்லோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் கிட்டே இருக்கும்போது வாட்டர் அது மேலே தெளிக்கிறப்போ வாட்டர் கம்ப்ளீட்டாக ஆவியாகிடுச்சு. தோசைக்கல்லோட டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ் கிட்டே இருக்கும்போது வாட்டர் கம்ப்ளீட்டாக ஆவியாகாமல் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கே இங்கேன்னு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு காரணம் வாட்டரோட பாய்லிங் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். தோசைக்கல்லோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும்போது வாட்டர் தெளிக்கிறப்போ அந்த வாட்டர் தோசைக்கல்லுக்கு மேலே ஃப்ளாட்டாக பிளேஸ் ஆகிடும். அதனால் வாட்டரோட சர்ஃபேஸ் ஏரியா பெருசாகி ஹீட்டை அதிகமாக அப்சார்ப் பண்ணி ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுவே தோசைக்கல்லோட டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும்போது
வாட்டரை தெளித்தோன்னா அந்த வாட்டரோட பாட்டம் லேயர் கல்லில் இருக்கிற ஹீட்டை ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் பண்ணி ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஸ்டீம் தோசைக்கல் அண்ட் வாட்டருக்கு நடுவில் இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகும். அதனால் வாட்டர் முன்னாடி மாதிரி ஃப்ளாட்டாக ஃபார்ம் ஆகாமல் ரவுண்டாக பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த 200 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டரோட லைடன்ஃப்ராஸ்ட் டெம்பரேச்சர். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இந்த லைடன்ஃப்ராஸ்ட் எஃபெக்டை இண்டஸ்ட்ரீஸில் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டிவைஸும் இருக்குது. அந்த டிவைஸோட பேர் லைடன்ஃப்ராஸ்ட் தெர்மோஸ்டாட். அது மட்டும் இல்லாமல் மின்ட் இண்டஸ்ட்ரீஸில், அதாவது காயின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸில் ஹீட்டட் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய மெட்டல்ஸை ரிகவர் பண்ணுறதுக்கும், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் மேனுவல் கிளீனிங் பண்ண முடியாத இடத்துல இந்த லைடன்ஃப்ராஸ்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணி செல்ஃப் கிளீனிங் பண்ணுறதுக்கான ரிசர்ச் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாக முக்கியமாக வடக்கு நண்பர்கள் எல்லாம் இந்த லைடன்ஃப்ராஸ்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் அசால்ட்டாக கொதிக்கிற எண்ணக்குள்ளே அவங்களோட கையை விட்டு வடை, போண்டா, பஜ்ஜி, ஃபிஷ் ஃப்ரைன்னு அடித்து நவுத்திட்டு இருக்காங்க. நம்மளே அதை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டு பெண்களே நிறைய தடவை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா கொதிக்கிற எண்ணெயில் மட்டும் இல்லை, மோல்டன் லெட்டில் கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்துட்டாங்க. நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்களோட கைக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அதுக்கு லைடன்ஃப்ராஸ்ட் எஃபெக்ட் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அது மட்டுமே காரணமானு கேட்டிங்கன்னா கிடையாது. வேறு சில ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஃபேக்டர் நம்பர் 1, ஆயில். ஆயில் வந்து ஹைட்ரோஃபோபிக், அதாவது ஆயில் வாட்டரை அட்ராக்ட் பண்ணாது, ரிப்பல் பண்ணும். ஃபேக்டர் நம்பர் 2, அவங்க கையை பஜ்ஜி மாவுலலாம் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த பஜ்ஜி மாவு ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகி அவங்களோட விரல்களை கொதிக்கிற எண்ணெயிலேருந்து காப்பாற்றும். ஃபேக்டர் நம்பர் 3 ரொம்ப முக்கியமான ஒன்று, டைமிங். இந்த வீடியோவை பாருங்கள். அந்த ஃபிசிசிஸ்ட் அவரோட கையை ட்ரை பண்ணிவிட்டு டைரெக்டாக மோல்டன் லெட்டுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக விட்டு எடுத்துட்டார். அவரோட விரலுக்கு ஒன்றுமே ஆகலை. இங்கே ஹீட் மோல்டன் லெட்லேருந்து அவர் கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே அவரோட கையை வெளியில் எடுத்ததால் அவர் கை சேஃப். நார்த் இந்தியாவில் ஒரு சிலர்னால எப்படி இதை பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே கை விட்டுட்டே இருப்பாங்க. இதனால் அவங்களோட கை மரத்து போயிடும். அதனால் அவங்களால ரொம்ப நேரம் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே கை வச்சுட்டே இருக்க முடியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் பண்ணும்போது எண்ணெய் சூடாயிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளங்கையில் கொஞ்சம் தண்ணி அள்ளி அந்த எண்ணெய் சிட்டிக்குள்ளே தெளித்தோம். ஆயில் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மி. ஆனால் ஆயிலோட பாயிலிங் பாயிண்ட் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டை விட அதிகம். இப்போது இந்த வாட்டரை ஹாட் ஆயிலில் தெளிக்கும் போது வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாட்டர் மாலிக்யூல் கீழே போகும். அப்படி கீழே போகும்போது கீழே அதிகமாக இருக்கிற ஹீட்டை இந்த வாட்டர் மாலிக்யூல் அப்சார்ப் பண்ணி ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போது இந்த ஸ்டீம் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது மேலே இருக்கிற ஆயில் மாலிக்யூல்ஸை புஷ் பண்ணும். அதனால் ஆயிலோட வால்யூம் அதிகமாகும். கம்மியான வாட்டர் ஸ்டீமாக மாறும்போது ஆயிலோட வால்யூமில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் வாட்டரோட அளவு அதிகமாகும் போது ஆயிலோட வால்யூமும் அதிகமாகும். இதனால் ஆயில் வேகமாக வெளியில் வந்துடும். அதனால் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சப்போஸ் பக்கத்தில் யாராவது நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆயில் அவங்க மேலே பட்டு 3rd டிகிரி பர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேட்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, குறிப்பாக உங்களோட பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை நான் ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா, நம்ம கஷ்டப்பட்டு கிச்சனில் சமைச்சிட்ருப்போம். அப்போ ஹாலில் போர் அடிக்கிற ஒரு ஃப்ரெண்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு கிச்சனுக்கு வருவான். அவன் கிச்சனுக்கு வந்து பாம்பு போடணுன்னே இல்லைங்க. கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் ஒரு கையளவு தண்ணியை போட்டாலே முடிஞ்சுது, உங்களோட கிச்சன் காலி. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வெந்நீரில் கைவிடுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த நினைப்பை கைவிட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then, this is ராகேஷ் signing off. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. 9th பாஸ் பண்ணி 10th போனா, தம்பி 10th பப்ளிக்கில் நீ நல்ல மார்க் எடுத்தால் தான் உன் லைஃப் சூப்பராக இருக்கும்னு ஒரு பையன் சொல்ல. சரின்னு அதுக்காக இந்த மார்னிங் கிளாஸு, நைட் ஸ்டடி, யூனிட் டெஸ்ட்டு, இன்டர்னல் டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதி 10th பாஸ் பண்ணா, தம்பி 12th பப்ளிக்கில் நீ நல்ல மார்க் எடுத்தால் தான் உன் லைஃப் சூப்பராக இருக்கும்னு இன்னொரு பையன் சொல்ல. சரின்னு அதுக்காக கண்ட கைடெல்லாம் வாங்கி 150 வருஷம் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கி ரிவைஸ் பண்ணி ஒழுங்காக படித்து 12th எக்ஸாம் எழுதி அந்த மார்க் ஷீட்டை கையில் வாங்கினா, தம்பி இவ்வளோ நாள் நீ படித்தது படிப்பே இல்லை, இதுக்கப்புறம் நீ என்ன படிக்கிறியோ அதுதான் உன் கெரியரை தீர்மானிக்கும்னு சொல்ல. சரி நானும் எனக்கு பிடிச்சதை படித்து என் கெரியர் அமைச்சிக்கலான்னு பார்த்தா சனி என்ன படிக்கிறதுனே தெரியல. நண்பா,
அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு கண்ட கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்தாதரா. அடுத்த இலக்கு 2024 அப்படிங்கிற ஒரு மெகா கெரியர் கைடன்ஸ் ஈவெண்ட்டை 12th பசங்களுக்காகவே சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு 10 லொகேஷன்ஸ்ல நடத்துறாங்க. அந்த ஈவெண்ட்ல பெஸ்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, எந்த கோர்ஸ் எடுத்தா ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்கு, உன் பர்சனாலிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட், அதாவது உன் முகர கட்டைக்கு என்ன கெரியர் சூட் ஆகும் அப்படிங்கறத லைவா ஒரு ஏஐ பெஸ்ட் கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடத்தி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையவே மாத்த போற சர்ப்ரைஸும் இருக்குடா. சிலுக்கா அவன் திருந்த மாட்டான். நீங்க மறக்காம இந்த ஈவெண்ட்டுக்கு போங்க. ராக்கி